அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற அடிப்படையில் நிகழ இருக்கும் கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் கிரகதியிலும் மகரத்தில் சுக்கிரனும் சனி செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுதுங்க. அதே போல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் அதே போல் வக்ரமும் பெறுவது என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்க, புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க, கடன் தொல்லை நீங்க, செல்வ வளம் பெருக என இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் பயோல அதற்கான லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதனான புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் மிதுன ராசியினருக்கு மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தான அதிபதி சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதாலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மீது பதிவதாலும் பல நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த மாதத்துல பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதனால் கடன் வாங்க வேண்டிய அவசியமோ பணப்பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதும் வக்ரமடைகிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. இதனால் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குங்க. துணிந்து எடுத்த முடிவுகள் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குங்க. துணிந்து எடுத்த முடிவுகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது. தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத சில திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்த இருக்கீங்க. குறிப்பா வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்குது. உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபார விருத்தி உண்டு. தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை பதியுதுங்க. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறாருங்க. இதனால் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சனி மீது அவரது பார்வை பதியும் போது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் கூட வரலாங்க. ஊதியத்துடன் உயர்வுடன் வரும் மாற்றங்களை உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைய வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் 12க்கு அதிபதி 8ல் சஞ்சரிப்பது யோகமான ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டங்கள்ல திட்டமிடாது செய்யும் காரியங்கள்ல கூட வெற்றி கிடைக்குங்க. திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வாரிசுகளாக இருக்கும் குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு
இவர்களுக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவதால உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உயர்ந்த மனிதர்களிடம் பகை உருவாகுங்க, கவனமாக இருங்க. அதே போல் வீடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் செய்யும் முயற்சிகள்ல தாமதம் ஏற்படலாம். தேக ஆரோக்கியம் சீராக மாறுங்க. மருத்துவம் கை கொடுக்கும். புதிய மனிதர்களுடைய சந்திப்பால் பொருளாதார நிலை உயருங்க. என்றாலும் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக தாங்க இருக்கும். அதே போல கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறும் வேளையில் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காதுங்க. நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் நடைபெறுவதில் தடை ஏற்படுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சொத்து விற்பனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பிற்பகுதியில் நன்மைகள் ஏற்பட இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியில் கலைஞர்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க. பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்களும் அதிகரிக்குங்க. இந்த காலகட்டத்தை சுப செலவை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி சம்பந்தமான கிரகங்கள் சற்று அனுகூலமாக இருப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விளையாட்டுகள், போட்டிகள் ஆகியவற்றில் அதிக கவனம் தேவைங்க. நேர்முக தேர்வுகள்ல உடனுக்குடன் பதில் கூறுவதில் ஏற்பட்டு வந்த குழப்பம், தயக்கம் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தக்க வைத்துக் கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரத்தில் இருப்பதால வயல் பணிகள்ல உழைப்பு சற்று குறைவாக தாங்க இருக்கும். உங்களுடைய வயல் பணிகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் கிடைப்பது மன ஆறுதலை தருங்க. அதே போல் கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. அதே போல் கால்நடைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க. குடும்ப பிரச்சனைகளால் மன அமைதி குறையுங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையால் குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல பின்னடைவுகள் ஏற்படலாம். பொறுமையாக இருந்து இது பண்ணுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயம் செய்வது நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று வரனை நிச்சயிக்க வேண்டாம். அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு விரதமும் நன்மை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.